கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை லேவியராகமம் 26:7. உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். விசுவாசிக்கணும், ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சத்துருவை துரத்துறதுக்கு உண்டான கிருபை நான் கொடுப்பேன். உன்னை விட்டு அவன் ஓடி போவான். ஏன்னா ஒருத்தரும் வரமாட்டான், ஒரு வழியாக தான் உங்களை வருவான். ஆனால் ஓடி போகிறது 7 வழியாக இருக்கும். ஏன்னா ஆண்டவர் சார், உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவீர்கள், உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவீர்கள், உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். அல்லேலூயா. நம்புறீங்களா? இன்றைக்கி நிறைய பேருக்கு ஒரு பயம், நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்கள் தான் சத்துருவாக இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து பயந்து நடுங்கிட்டு இருக்கீங்க. ஆனால் பயப்படாதீங்க, நீங்கள் அவங்கள துரத்தி போடுவீங்க. அவங்க உங்களுக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டு பட்டயத்தால் விழுவார்கள். பட்டு விழுவாங்க, எல்லாமே முறியடிக்கப்படுவாங்க. ஒரு சத்துரும் உனக்கு விரோதமாக இனி எழும்பி நிற்க முடியாது. ஏன்னா உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். இனி எந்த கோலியாத்தும் நிற்க முடியாது, எந்த பார்வோனும் உங்கள் முன்னாடி நிற்க முடியாது. எல்லாரையும் ஆண்டவர் இனி விரட்டி அடிச்சிடுவார். ஏன்னா பட்டயத்தால் விழுவார்கள். வெட்டுண்டு விழுந்து போகிறத உங்கள் கண்கள் காணும். நம்புறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் தான் சத்துருவை துரத்த போகிறீங்க. இந்த நாள் வரைக்கும் சத்துரு உங்களை துரத்திக்கிட்டு இருந்தா, ஆனால் இனிமேல் அப்படி இல்லை. சத்துருக்களை நீங்கள் துரத்துவீங்க, அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள். நம்புங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.